Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இந்த பியூட்டிஃபுல்லான நியூ மாடல் ஃப்ளவர்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது ஃப்ளவர் மட்டும் இல்ல, இது நீங்க கீ செயினாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலரா நம்ம கூட போட்டுட்டு இருக்கோம்னா சின்ன ஒயர் நிறைய வேஸ்டா இருக்கும். அது என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம எடுத்து வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வேஸ்டான ஒயரை வச்சு தான் இந்த ஃப்ளவரை நான் போட்டிருக்கேன். இது என்னோட ஓன் ஐடியால இது நான் போட்டிருக்கேன். இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோல பாருங்க, ஒரு 2 ஹார்ட் ஷேப் செஞ்சு நம்ம ஒண்ணா ஒட்ட வச்சோம்னா அது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. சேம் இதே மாதிரியே 3 ஹார்ட் ஷேப் செஞ்சு நம்ம ஒன்றா ஒட்ட வச்சோன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி வருதா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தேன். நான் நினச்சதை விட இது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த மாதிரி ஃபிஷ் மாடலில் கூட ஒரு பேஸ்கெட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஹார்ட் ஷேப்பில் பிஸ்கெட் நாட்டில் பீட்ஸ்லாம் வச்சு ஒரு பைபி ராட்டலும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் குட்டியாக கீ செயின் ஃபிஷ் மாடல்லையே போட்டிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சின்ன வீடியோ தான். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம 2 அடிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரானா ஒரு 2 இன்ச் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு உள்ளே சொருகி விடுறதுக்கு இந்த மாதிரி 3 ஒயர் நம்ம கட் பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம ஆம்லா நாட் போட போகிறோம். பிகினர்ஸ்க்காக 2 இன்ச் ஒயர் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 3/4 அடி ஒயர், அதுக்கப்புறம் 2 அடி ஒயர், 1 அடி ஒயர்லேயே இந்த ஃப்ளவரை உங்களால் பின்ன முடியும். இப்போ 3 ஒயர் கட் பண்ணியாச்சு. அடுத்து 1 அடி ஒயர் இருந்தாலே போதும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் இந்த மாதிரி விட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 4 ஒயரை நம்ம கட் பண்ண போகிறோம். ஒரு பெட்டல் பின்னுறதுக்கு நமக்கு 4 ஒயர் தேவைப்படும். 3 பெட்டல்ஸ் பின்னுறதுக்கு நமக்கு 12 ஒயர் தேவைப்படும். ஒரு பெட்டல் மட்டும் நான் பின்னி காமிக்கிறேன், மீதி 2 பெட்டல்ஸ் நீங்களே பின்னிக்கோங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒயர்ஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3 ஒயர் நம்ம 2 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை நம்ம ஆம்லா நாட் போட போகிறோம். 3 ஒயரையும் இந்த மாதிரி சரிசமமாக மடித்து வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடுறோம். இப்போ இந்த 3ஆவது ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி போட்டு இப்படி டைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ஒயர். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு ஒயர் என்ன பண்ண போகிறோம், பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இப்போ இது 2ஆவது ஒயர், இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இது 3ஆவது ஒயர், இது எடுத்து 2 லூப்பில் போடணும். இதுதான் ஆம்லா நாட். இப்போ நாட் போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தான் நம்ம ஒயரை சரிசமமாக மடித்து வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வரும். ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை எப்படி பிடிச்சி எடுத்து நாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நாட்ஸ் எல்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நாட்ஸ்க்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நிறைய விதமான நாட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஒயரும் அப் அண்ட் டவுன் இருக்குது. இப்போ இதை சரி செஞ்சாச்சு. இப்போ இந்த 2 ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இதுவுமே இந்த ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி நாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பெட்டல்ஸ் பின்ன போகிறோம். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் 3 பெட்டல் நம்ம பின்ன போகிறோம். இப்போ இதே மாதிரி இந்த 2 ஒயரில் ஒரு பெட்டல், இந்த 2 ஒயரில் ஒரு பெட்டல், இந்த 2 ஒயரில் ஒரு பெட்டல் நம்ம பின்ன போகிறோம். இப்போ ரைட்டு லெஃப்ட்டுன்னு 2 ஒயர் போகும் பாருங்கள். இதில் 2 ஒயர் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு 2 ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணோம் இல்லையா, ஒரு அடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அந்த ஒயரை இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த முன்பக்கம் அடிக்கிறோம் இல்லையா, இந்த ஒயர் சின்னதாக இருக்கணும். சின்னதாக வச்சு இப்படி நம்ம நாட் போடணும். இந்த குட்டி ஒயரை நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இப்போ இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு நாட் நம்ம போட போகிறோம். இது ஒரு அடி கட் பண்ண ஒயர். இப்படி மடிக்கும் போது இந்த சின்ன பக்கம் முன்பக்கம் வர மாதிரி வச்சு நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் 3/4 அடி இல்லை 1 அடி ஒயர் நீங்கள் கரெக்டாக எடுக்கிறீங்கன்னா இந்த ஒயரை இன்னும் கூட கொஞ்சம் சின்னதாக வச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா இதை உள்ளுக்குள்ளே சொருகி நம்ம கட் பண்ணிடுவோம். அதனால் இந்த அளவுக்கு விட்டாலே போதும். பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் 1 அடிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒயரை எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கம் 2 நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு போதும் இல்லையா, இந்த ஆம்லா நாட்டில் இந்த ஒயர், இதில் நம்ம 2 ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஒயரை இப்படி மடிக்கணும். 1 அடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஒயரை சின்னதாக மடிக்கணும். இந்த பக்கம் மடிக்கும் போது பாருங்கள், இந்த சின்ன ஒயர் பின்பக்கம் இருக்கும். இந்த மாதிரி மடித்தாதான் இந்த சின்ன ஒயரை இந்த லூப்பில் போடும்போது நமக்கு கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி இந்த ஒயர் வரும். ஓகேவா? இப்போ இந்த பெரிய ஒயர் நமக்கு ஹார்ட் ஷேப் பண்ணுறதுக்கு மேல் பக்கம் போயிடும். இப்போ இதே மாதிரி 2ஆவது நாட் இந்த இடத்துல போடுறோம். இந்த சின்ன ஒயர் பின்பக்கம் வர மாதிரி மடித்து இந்த லூப்பில் இப்படி போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது லெஃப்ட் சைடு 2 நாட்டு, ரைட் சைடு 2 நாட்டு இந்த மாதிரி பின்னி முடிச்சாச்சு. இந்த குட்டி ஒயர் 2 கீழ்ப்பக்கம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த பெரிய ஒயரில் தான் நம்ம இப்போ ஹார்ட் ஷேப் பின்ன போகிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா சென்டரில் இங்கே ஒரு நாட் போடணும். நம்ம சாதாரண ஹார்ட் ஷேப் பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பின்ன போகிறோம்.
இப்போ சென்டரில் ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ ரைட் சைடு ஒரு நாட் போடணும். இதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும். இந்த பக்கம் ஒன்றோடு ஒன்று கிராஸ் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இப்போ 2 பக்கம் 2 நாட் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு ஒரு ஹார்ட் ஷேப் நமக்கு வந்திருக்கு இல்லையா? இப்போ இதே மாதிரி பேக் சைடு ஹார்ட் ஷேப் நம்ம பின்ன போகிறோம். இந்த நாட்டில் இருக்கிற ஒயர், இந்த நாட்டில் இருக்கிற ஒயர் ஒரே டைரெக்ஷனில் போகுது இல்லையா? இதில் ஒரு நாட் போடணும் லெஃப்ட் சைடு. இதே மாதிரி ரைட் சைடு ஒரே டைரெக்ஷனில் 2 ஒயர் போகும். இதை பிடிச்சி நாட் போடணும். இப்போ இந்த ஃப்ளவர் வந்து குட்டியாக பின்னி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி பெருசாக கூட நம்மளால் ஃப்ளவர்ஸ் பின்னிக்க முடியும். அந்த மாதிரி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ரைட் சைடு நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒரே டைரெக்ஷனில் போகுது இல்லையா? இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இப்போ லெஃப்ட் சைடு நம்ம எப்படி நாட் போடுறோமோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் போடணும். இப்போ பாருங்கள் இந்த பக்கத்துலேயும் ஒரே டைரெக்ஷனில் போகும். இந்த நாட் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் அந்த ஹோல்ஸை போட்டு முடிச்சதுக்கப்புறம். இப்போ 2 பக்கம் நாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஹோல் இருக்கும். இந்த பக்கம் 2 ஹோல் இருக்கும். இந்த பக்கத்துலேயும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி 2 ஹோல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே சென்டரில் ஒரு நாட் போடணும். இந்த நாட் போட்டதுக்கப்புறம் 6 நாட் சேர்ந்த மாதிரி நமக்கு வரும். இப்போ சென்டரில் இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ சென்டரில் ஒரு நாட் போட்டாச்சு. 6 நாட் சேர்ந்த மாதிரி வருது பாருங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, லெஃப்ட் சைடு 3 ஒயர் போகும். ரைட் சைடு 3 ஒயர் இந்த மாதிரி பெருசாக போகும். மற்ற ஒயர்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்கும். இதிலலாம் நம்மளால் நாட் பின்ன முடியாது. இந்த 3வது ஒயர் இருக்கு இல்லையா? இந்த ஒயரை பிடிச்சி இந்த பக்கத்தில் 2 நாட் நம்ம போட போகிறோம். சேம் இதே மாதிரி இந்த 3வது ஒயரை பிடிச்சி இந்த பக்கத்தில் 2 நாட். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த 2 ஒயரும் இந்த இடத்துல நமக்கு ஒன்றா சேரும். இப்போ லெஃப்ட் சைடு 2 நாட் போட்டுக்கலாம். இப்போ இது 1. இந்த நாட் போடுறதுக்கப்புறம் கூட பாருங்கள் இந்த ஹோல் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இந்த நாட் போடுறதுக்கப்புறம் அந்த ஹோல் வந்துட்டு ஸ்கொயராகவே இருக்கும். இப்போது 2 இந்த பக்கம் 2 நாட் பின்னியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் 2 நாட் நம்ம பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் வர நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது. அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே 2வது நாட்டு இதை பின்னி முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக இந்த 2 ஒயரும் பாருங்கள் இங்கே நமக்கு ஒன்றா சேரும். ஃபைனலாக இங்கே ஒரு நாட் போடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஹார்ட் ஷேப் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த பூவோட ஃபர்ஸ்ட்டு இதழ் வந்துட்டு பின்னி முடிச்சிட்டோம். பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒயர் நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ நீங்கள் 3/4 அடி ஒயர் எடுத்தாலே சரியாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னாக்கா 1 அடிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா? இந்த ஒயர் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை சொருகி விட்டுடலாம். இந்த பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயர் எக்ஸ்ட்ராவே இருக்குது. சொருகி விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி கட் பண்ணி விட்டுடலாம். இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக இந்த பொசிஷன் செட் பண்ணி ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த ஒயர்ஸை நம்ம சொருகி விட போகிறோம். லெஃப்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் ரைட்டில் இந்த மாதிரி சொருகணும். ரைட் நாட்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட்டில் சொருகணும். இந்த 2 ஒயர் மட்டும் சொருகி காமிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 2 ஒயர் நீங்களே சொருகிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் சொருகும் போது 2 நாட்டில் சொருகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நாட்டுக்குள்ளே எப்படி சொருகிறோம், இதே மாதிரி பக்கத்துலேயே இருக்கு இல்லையா? அந்த நாட்லேயும் சேர்த்து இந்த மாதிரி சொருகிக்கோங்க. நமக்கு ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த நாட்டில் இப்படி சொருகிறோம். இதே மாதிரி இந்த பக்கத்து நாட்லேயும் இந்த மாதிரி சொருகிக்கோங்க. இப்போ சேம் இதே மாதிரியே பக்கத்தில் இருக்கிற இந்த குட்டி குட்டி ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடணும். இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்கிற இந்த கேப்பில் இப்படி சொருகிறோம். இதே மாதிரி பக்கத்து நாட்டில் இருக்கிற அந்த ஹோல்லையும் போது பாருங்கள். இந்த நாட்லேயும் சேர்த்து சொருகிக்கோங்க. இப்போ நல்லா நாட் டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் போகிற ஒயரை இந்த பக்கம் பிடிச்சி சொருகி விடணும். ஒரு நாட்டில் மட்டும் சொருகுனா பத்தாது. பக்கத்தில் இருக்கிற நாட்லேயும் சேர்த்து இந்த மாதிரி சொருகிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒயர்ஸ் எப்படி சொருகிறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இந்த ஒயரை சொருகி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பக்கம் சொருகி காமிச்சிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் இந்த ஹார்ட் ஷேப்பில் 2 நாட்டில் இருக்கிற ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகணும். இந்த பக்கமும் இந்த மாதிரி சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த பக்கத்துலேயும் ஒயரை சொருகி முடிச்சாச்சு. 2 நாட்டில் இந்த மாதிரி சொருகியிருக்கேன். சொருகி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கம் ஒரு ஹார்ட் ஷேப் பின்னி காமிச்சேன் இல்லையா? சேம் இதே மாதிரி தான் இன்னும் 2 ஹார்ட் ஷேப் பின்னணும். இந்த 2 ஒயரில் ஒரு பெட்டல், இந்த 2 ஒயரில் ஒரு பெட்டல் நம்ம பின்னணும்.
இதுக்கு 4 ஒயர், அதுக்கப்புறம் இந்த பெட்டலுக்கு 4 ஒயர், தனித்தனியாக ஒயரை கட் பண்ணி பின்னிக்கோங்க. ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு கீ செயினாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒயர்ஸையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டுருக்கேன். இதே மாதிரி இந்த ஒயர்ஸையும் சொருகிக்கோங்க. இல்லை இதை ஒரு ஃப்ளவராக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஒயரை வச்சு ஒரு க்ரீன் கலர் ஒயர் இல்லைனாக்கா உள்ளன் த்ரெட் இருந்தாலும் அதை வச்சு இதை ஒரு காம்பு மாதிரி இதை வச்சு சுற்றி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் இது ஒயர் எடுத்தே இதை நான் சுற்றி காமிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான், அதில் நல்லா ஸ்பீடாக காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக ரொம்ப சின்ன சின்ன ஒயரை வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை பார்த்தினா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு இந்த ஒயரை இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நீங்கள் நிறைய பின்னிங்கனாக்கா இதை ஒரு குச்சியில் செட் பண்ணி ஃப்ளவர் வேஸில் வந்துட்டு டெக்கரேட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ளவர் வேஸ் பின்னணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளவர் வேஸ்க்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நிறைய ஃப்ளவர் வேஸ் ஐடியாஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். எல்லா ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஒரு நியூ மாடல் ஃப்ளவர் இன்றைக்கி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.